லோகேஷ் அவர்கள் வந்து ரஜினி சார் அண்ட் கமல் சார் 2 பேரும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. அப்படியா? என்ன அப்படியான்னு கேக்குறீங்க? 2 நாளா பத்திக்கிட்டு தெரியுது. ஏங்க என்னங்க சொல்றீங்க? வேற லெவலுங்க இது. இது மட்டும் நடந்துச்சுன்னா ஐயோ நீங்க நிஜமா தான் சொல்றீங்க. சீரியஸா போயிட்டு இருக்கு. அதாவது இன்டர்வியூக்கு இடையிலே நீங்க புரிச்சு போய் உட்காந்துருக்கிறது எனக்கு புரியுது. டேக் ஓகேயா? என்ன ப்ரோ உங்களுக்கு தெரியுமா இது நடக்குதுன்னு? தெரியும். அடிக்கடி லொகேஷனை கால் பண்ணி கேட்பேன், டேய் இருக்குடா அப்படின்னாரு. கண்ணு வந்து எடுத்து வைக்கிறது தான் சீனா இருந்துச்சு. லோகேஷ் இங்க பாருங்க, இந்த கன்னு இது இருக்கு இல்லையா, இது இப்படி எடுத்து இப்படி வைக்காம இப்படி நீட்டுறேன் அப்போ பயப்படுவா இல்லையா. தொடையில இப்படி கை வச்சு நல்லா பண்றீங்க. அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நேச்சுரலா இருக்கு. நான் வந்து உங்க கூட நடிப்பேன்லாம் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. எனக்கு மிஞ்சி போனா என்னோட ஒரே ஆசை உங்ககிட்ட இருந்து ஒரு கால் வரும். ஏன்னா படம் பார்த்தேன், நல்லா பண்ணிருந்தீங்க தலைவா, என் பேரு கண்ணா தலைவா. ஸோ ஐம் டன். இதுக்கப்புறம் நான் யாரு என்ன நல்லா பண்ணியிருந்தேன்னு சொல்றதெல்லாம் அது அடுத்த கட்டம். ஹவு எமோஷன் அந்த டைம்ல. இந்த படம் பாருங்க, இந்த படம் உங்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் வரும் பாருங்க. இந்த படத்துல பயங்கரமா பேசப்படுவீங்க. இந்த படம் வந்து கேங்லேயே வந்தா நல்லவே இல்லையா. ஒரு டைமுக்கு அப்புறம் நான் பூரிச்சு போயிட்டேன். ஏங்க செம்ம ஸ்டைலிஷான ஆளுங்க. அது அவருக்கு இந்த ஏஜ் ஆகுதுன்றதே நம்மளுக்கு தெரியாது. அவர் வந்து உக்காந்துட்டு லைட்டர் பற்ற வச்சாரு, லைட்டர் வரவே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, அதே மூட்ல வந்து அப்படின்னு சொல்லி இப்படி தூக்கி போட்டாரு. நான் வந்து பிடிச்சிட்டேன், தயவு செஞ்சு பத்திரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பற்ற வச்சுட்டு பத்திருச்சு. பற்ற வச்ச உடனே எடுத்து இப்படி வச்சேன், கட் அப்படின்னாரு. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் கண்ணா ரவி ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க நான் கேட்க போறது இல்லை. ஏன்னா கண்டிப்பா இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான ஆளா நீங்க தான் இருப்பீங்க. ஆமா. எனக்கு பர்சனலா உங்களை பார்க்கும் போதெல்லாம் இந்த சந்தானம் காமெடி ஒண்ணு வரும்ல, ஜாவா சுந்தரேசன், ஒரு வாட்டி பார்க்கும்போது வந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருப்பார்ல. ஸோ தமிழ் சினிமாவோட இன்னிய ஜாவா சுந்தரேசனா நீங்க தான் இருக்கீங்க. நீங்க எந்த படத்துக்கு ப்ரொமோஷன் ஆனாலும் அதன ஒரு கேள்வி கண்டிப்பா வந்துடும். கண்டிப்பா. ஸோ ஃபைனலா கூலியில எப்படி என்ன நடந்தது, எப்படி அது நடந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூலி வந்து ஸ்டாண்ட் அலோன் அப்படின்றது வந்து தெரிஞ்சப்போ சந்தோஷப்பட்ட முதல் நான் தான். ஏன்னா அப்பாடா ஃபைனலா, ஏன்னா ஒவ்வொரு படமும் ஆரம்பிக்கும் போது அது ஸ்டாண்ட் அலோனா ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா அது எல்சியூவா மாறிடும், அதனால இருக்க முடியாதுன்னு ஸ்டாண்ட் அலோன் சொன்ன உடனே ஓகே அப்போ கேட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், எல்சியூவா ஸ்டாண்ட் அலோனா அப்படின்னு. ஏன்னா ஒரு நியூஸ் வந்துச்சு ஸ்டாண்ட் அலோன்ட்டு, எல்சியூ ஸ்டாண்ட் அலோனா ஸ்டாண்ட் அலோன்றா அப்படின்னு. படத்துல நான் இருக்கனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன், இருக்கேன் அப்படின்னாரு. ஓகே தலைவர் கூட சீன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன், இருக்கு அப்படின்னாரு. பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கா, இருக்கு அப்படின்னாரு. 1-on-1 சீன் டயலாக் பேசி நடிக்கிற மாதிரி இருக்கா, டேய் இருக்குடா அப்படின்னாரு. அவ்வளவுதானா, ஓகே நான் வேற எதுவும் இல்லை, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாரு. படத்துல இருக்கோன்ற நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் கூட எனக்கு உள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா எப்ப என்ன நடக்கும்ன்றது தெரியாது. ஸோ அதனால வந்து உள்ள ஒரு பயம் இருந்துச்சு. அடிக்கடி லொகேஷனை கால் பண்ணி கேட்பேன், கன்ஃபார்மா அது நான் பண்றேங்க. டேய் நான் என்ன படமாடா பண்றேன், நீ தாண்டா பண்ற அப்படின்னாரு. சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லி. ஏன்னா லைக் திடீர்னு ரோல்ஸ் மாறலாம், கதை மாறலாம், சேஞ்ச் ஆகலாம் அப்படின்ற பயம் இருந்துச்சு. டே 1 ஷூட் போய் இறங்கி அங்கே நடிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 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 சின்ன ஒரு பயம் ஒன்று இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இது எப்படி வரப்போகுது தெரியல, இது 100% வருமா, நம்மள இந்த படத்துலேருந்து ஷைன் ஆவோமா இல்லையான்றது ஒன்று இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் நான் ஃபஸ்ட்டு கேட்கணும்னு நினச்சது வந்து உங்களுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் இந்த பிரச்சனையா? ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொன்னார் படத்தில், அது நீங்க கேட்காம பாருங்க லைஃபே போச்சு, லைஃபை தொலைச்சிட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட். ஏன்னா எல்லாருமே தியேட்டர்ல தான் சொன்னாங்க, அவரு தான் சொல்றாருல்ல கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாங்க. ஆமா. அது முக்கியமான அந்த டைலாக் இருக்குல்ல, அதை நீங்களே சொல்லுங்களேன். அவர் சொன்ன டைலாக், ஏமாந்துட்டோன்னு நினைக்காத, தப்பிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோ, இது உனக்கு வேணாம். இப்படி சொல்லிட்டு ஒருத்தர் போகும்போது அது எப்படிங்க பிரேக் பண்ண நினைச்சீங்க? ஏங்க நான் ஆக்சுவலா சொல்ல போனா அவர் சொன்ன டைலாக் எனக்கு கிடையாதுங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே சொன்ன, ஒட்டுமொத்த உலகத்துக்கே சொன்ன டைலாக். வந்து தமிழ்நாட்டு பசங்களோட பிரதிநிதியா நடிச்சிருக்கேன். அவர் டைலாக் சொன்னாரு, அது உங்களுக்கு பார்த்துதான். அவர் போவாதன்னு சொன்னாரு, அதுவும் உங்களை பார்த்துதான். நீங்க கிளாப் அடிச்சீங்களே, அது உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான். அது ஒரு மாசான படம் அது. இந்த டைலாக் வந்து தியேட்டருக்கு எரப்ட் ஆச்சுல. மற்ற சீன்ல டைலாக் இல்லாம இருந்தது. ஸோ இதுவே ஒரு கிரீன் மேட் போட்டு ஒரு இடத்துல ஷூட் பண்ணோம், ஒரு ஸ்டுடியோல ஷூட் பண்ணோம், அதுக்கப்புறம் ரியல் லொகேஷன்ல ஷூட் பண்ணோம். கார் எல்லாமே ஓட்டிட்டு போறலாம் கிரீன் மேட் போட்டு ஷூட் பண்ணோம். பீச்ல
ஒரு இடத்துல ஷூட் பண்ணோம். ஸோ நல்ல வேளை இந்த சீனை பிரித்து ஷூட் பண்ணதுனால 3 நாள் இந்த சீன் ஷூட் பண்ண முடிஞ்சது அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. எனக்கு தலைவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து இப்போதான் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ரொம்ப நாளாக நானும் போராடிட்டே இருக்கேன், ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமா. இப்போது நான் சக்ஸஸ்ன்றது என்ன ஏது அதெல்லாம் எதுவுமே நான் இது பண்ணல, தொடர்ந்து நல்ல படம் பண்ணணும் அவ்வளோதான் இருந்து. ஆனால் இப்போது நம்ம யாரால சினிமாவில் இருக்கோமோ, நம்ம யாரை நம்ம லைஃப்லேயே பெரிய பார்க்குறோமோ அவரு கூட வந்து அவரை நம்ம போய் அவர்கிட்ட காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறது வேற. அவர் கூட உட்காந்து இப்போ ரஜினி சார் வந்து என் கண்ணை பார்த்து டைலாக் சொல்ல போறாரு, நான் அவர் கண்ணை பார்த்து டைலாக்கை திரும்ப சொல்ல போறேன்ற ஒரு மொமெண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் லைஃப்ல வந்து எனக்கு கிடைச்ச ஓகேடா நீ வந்து பாஸ் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு டிக் மார்க்கா, வாழ்த்துக்கள் அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். த வே ஹி இம்ப்ரோவைஸ் சீன்ஸ் இல்லையா, அது வந்து மாஸ், அது வந்து சூப்பர் மாஸ். அது ஒய் ரஜினிகாந்த் இஸ் ரஜினிகாந்த் அப்படின்னா, ஏன் ஃபாரெவர் தலைவர் ஏன் அப்படின்னா வந்து எந்த சீன் ஒரு நார்மலா ஒன்று கொடுத்தாலுமே கூட அதை அவர் பண்றது இருக்கு இல்லையா. ஸோ கன்னு வந்து எடுத்து வைக்கிறது தான் சீனா இருந்துச்சு. லோகேஷ் இங்கே பாருங்க, இந்த கன்னு இது இருக்கு இல்லையா, திஸ் திங் இது இப்படி எடுத்து இப்படி வைக்காம இப்படி நிட்டுறேன் அப்படின்னாரு. அப்போ பயப்படுவான் இல்லையா, பயப்படும் போது அப்போ அந்த பதட்டம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கட்டும். அப்போ ஒரு டேரிங் லுக் ஒன்று கொடுத்துட்டு அந்த கன்னை அப்படியே ஸ்லோவாக ரோல் டவுன் பண்ணி அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக இப்படி பிடிச்சி இப்படி வச்சுட்டு அங்கே பார் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் வந்து வாட் இட் ஜஸ்ட் ஹேப்பன், என்னடா இது, எப்படி தோணுச்சு இது இவருக்குள்ள, இது டப்புன்னு கன் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான். ஆனால் அதை வச்சு அவனையும் பர்ஃபார்ம் பண்ண விட்டு அதுக்கப்புறமா அந்த சின்ன விஷயம்தான் அதை மாற்றி ரிலாக்ஸ் ஆக்கி அங்கே பாருன்னு சொல்லி அவனுக்கு ஒன்று எனக்குமே நல்ல ஸ்கோப்பு இதை பண்ணுறதுக்கு. அந்த சீனாவே நல்லா என்னாக்ட் ஆச்சுல, ஏன்னா அந்த சீனோட மூடே வந்து ஓகே இப்போ இவர் கொண்டுடுவாரா என்ன இல்ல விட்டுருவாரா, தலைவர் கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டாரு, ஆனா தப்பு பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்காரு. அந்த சீன் வைக்கும்போது அந்த உச்ச கட்டத்துல போய் நிக்கும்ல, என்னமான எனக்கு வந்து இது வேற சொல்லிட்ட உடனே இப்போ வந்து அந்த டப்புன்னு அந்த இருந்தாலும் ஸ்வெட்டு வரணும் அப்படின்னும் போது என்ன பண்ணிட்டேன்னா டப்புன்னு ஒரு கேமரா மாத்துறதுக்குள்ள இறங்கி பீச் அது குட்டு சரியான ஃபாஸ்ட் ஓடி நல்லா ஓடினா நேச்சுரலாவே நம்மளுக்கு நல்லா ஸ்வெட் வரும். போய் ஓடி வந்து அந்த பிரெத்தோட சேர்த்து அந்த ஸ்வெட்டோட சேர்த்து இருக்கும்போது நேச்சுரலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஏறி வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு ஸ்ப்ரே பண்ணிருக்கீங்களா அப்படின்னாரு. இல்லை தர ஒரு ரன்னிங் ஓட்டு ஒரு நைஸ் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னா முடிச்ச உடனே பார்த்துட்டு இந்த சீனை பயத்தோட பண்ணுற சீன் பார்த்து முடிச்ச உடனே நானும் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆக்வர்டு சைலன்ஸாக இருந்துச்சு. கார்லேயே தான் இருக்காரு, என்ன பேசுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தும்போது அப்படியே ரொம்ப கேஷுவலாக வந்து பார்த்தாரு. அவரே ஐஸ் பிரேக் பண்ணுற மாதிரி இப்படி தொடையில் இப்படி கை வச்சு நல்லா பண்ணுறீங்க, அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, அது ரொம்ப அப்படியே கேஷுவலாக பண்ணுறீங்க அப்படின்னாரு. தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்மள அட்மையர் பண்ற மாதிரி அவரு ஒரு இது நல்லா இருந்துச்சு, இந்த ரியாக்ஷன் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு அப்படின்னாரு. அது சொன்னேன், தலைவா இதெல்லாம் வந்து என் லைஃபுக்கே கிடைச்ச வரோம், இந்த காம்ப்ளிமெண்ட்லாம் நான் வந்து உங்க கூட நடிப்பேன்லாம் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. எனக்கு மிஞ்சி போனா என்னோட ஒரே ஆசை உங்ககிட்ட இருந்து ஒரு கால் வரும், ஏன்னா படம் பார்த்தேன் நல்லா பண்ணியிருந்தீங்க தலைவா, என் பேர் கண்ணா தலைவா, நீங்க ஒவ்வொரு வாட்டி பஞ்ச் டைலாக் சொல்லும் போதும் அது எனக்கே சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்க இந்த கண்ணா சொன்னீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதை தான் நான் ஆசைப்பட்டேன், உங்க கூட நடிப்பேன். இப்போ உங்க கூட நடிக்கிறது இந்த உலகமே பார்க்க போதெல்லாம் வந்து என் லைஃப் இப்போதான் வந்து ஒரு மாதிரி கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நான் அந்த கரியருக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு அக்னாலஜ்மெண்ட் சினிமா கொடுத்துருக்கு அப்படின்றது தான் தெரியுது. லோகேஷ் அண்ணாக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இதுக்கு அப்படின்னு. ஸோ ஸ்வீட், காட் பிளஸ். அப்படி சொன்னாரா? இதை விட பயங்கரமா சொன்னேன். ஆக்சுவலாக நான் இன்னும் நிறைய சொன்னேன். நான் ஏன் சினிமாவுக்கு வந்தேன், நான் எதனால இவரை எங்கெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கோம், ஸோ எவ்வளோ வயசுலேருந்து பிடிக்கும். 4 வயசோ 5 வயசோ எனக்கு. நான் ஃபஸ்ட்டு அண்ணாமலை பார்க்கும்போது இவ்வளோ சின்ன குழந்தை நான். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் எவ்வளோ தீவிரமான 4 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அண்ணாமலை படத்தில் வந்து அவர் ஏமாற்றி தலைவர் வந்து அப்படியே கண்ணீரோட நிற்பார் இல்லையா, எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்பார் இல்லையா, அந்த சீனுக்கு வந்து கடுப்பாகி இறங்கி ஓடி இருக்கேன்.
ஓடி போய் ஸ்க்ரீன் முன்னாடி போய் நின்று டே அசோக் ரஜினி அங்கிளியா ஏமாத்துற, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை கொன்னுருவேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். நீங்க ஒரு சபதம் எடுத்திருக்கீங்க. நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அவ்வளோ பிடிக்கும் தலைவரை. இப்போ என்ன இருந்தாலும் தலைவர் படம்னா எக்ஸாமே இருந்தாலும் சரி போய் பார்த்துடுறது. நான் வீட்டில் எந்திரிக்கும் போது தலைவர் ஃபோட்டோ தான் இருக்கும். ஒவ்வொரு படம் மாறும்போது தலைவர் ஃபோட்டோ தான் இருக்கும். அவ்வளோ ஃபேனு. ஆனால் எனக்கு வந்து தலைவரை மீட் பண்ணும்போது நான் எப்படி மீட் பண்ணோன்னா அது மட்டும் கிளியராக இருந்தேன். எத்தாச்சும் ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல இது நடந்தது வந்து ரொம்ப ஹாப்பி. அவருமே கேட்டார் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன படம்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. கைதி பண்ணியிருந்தாரு. கைதி ஆமாம், கைதியில் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னாரு. அந்த ஸ்பை ரோல், அஜாஸ் அகமது ரோல். அது நீங்களா அப்படின்னாரு. தலைவர். அப்புறம் மண்டேலான்னு ஒரு படம் பண்ணி, மண்டேலா பார்த்தீங்களா? மண்டேலா பார்த்தேன் அப்படின்னாரு. மண்டேலாவில் அந்த சின்ன பையன் சைச்சா என்ன பண்ணுவேன், வயலுக்கு பாட்டி வைப்பேன், கோவா கூட்டு. அதுவும் நீங்களா அப்படின்னாரு. ஆமாம் தலைவர். இதில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறீங்க. எனக்கு ஒரு டைமுக்கு அப்புறம் நான் பூரிச்சு போயிட்டேன். ஒரு டைமுக்கு அப்புறம் கேட்டது சொன்னேன். அப்புறம் ரத்த சாட்சின்னு ஒரு படம் லீடாக பண்ணியிருக்கேன். நைஸ். இந்த படம் பாருங்க, இந்த படம் உங்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் வரும் பாருங்க, இந்த படத்தில் பயங்கரமாக பேசப்படுவீங்க, இந்த படம் வந்து இந்த கேங்லேயே வந்தால் நல்ல வேலையா அப்படின்னாரு. நான் வந்து தலைவா எனக்கு இது நடக்குதா இல்லையான்றதெல்லாம் அடுத்த கட்டம், நான் உங்ககிட்டயே வாங்கிட்டேன், எனக்கு டன், இது வந்து எனக்கு 100 ஆஸ்கர் அவார்டுக்கு சமம். ஸோ ஐம் டன். இதுக்கப்புறம் நான் யார் என்ன நல்லா பண்ணியிருந்தேன்னு சொல்றதெல்லாம் அது அடுத்த கட்டம். நீங்கள் சொல்லி நான் கேட்கறது வந்து இது வந்து எனக்கு ரியாலிட்டியை விட தாண்டி இருக்கேனோ, இன்னும் சரியலாக தான் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி. இது இந்த சர்ரியல் மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஓகே, நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குது, கேட்கும் போது பயங்கரமா பூரிப்பா இருக்கு எல்லாமே. ஹவு எமோஷன் அந்த டைம்ல அந்த எமோஷனல் பேலன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா நீங்களே சொன்னீங்க சின்ன பையனா போயிட்டு நான் வந்து ரஜினி அங்கிளை இது பண்ணேன்னு, அந்த ஒரு பையன் இன்னைக்கு வந்து பக்கத்து சீட்டில் உட்காந்து அவர் கூட பர்ஃபார்ம் பண்ணும்போது அதுக்குள்ள ஒன்று தோணும்ல, ஒரு எமோஷனலாக நம்மளுக்கே தெரியாம ஒரு கண்ணில் தண்ணி வரும். அந்த மொமெண்ட்லாம் நடந்ததா? ஆக்சுவலாக சொல்ல போனா ஒரு மலையில் நின்று ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சீன் முடித்த உடனே நான் வந்து அவர்கிட்ட அந்த ஃபோட்டோ வாங்கணும். நான் அவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் இங்கேருந்து கிளம்பும்போது தலைவர் கூட என்னைக்கு டைலாக் இருக்கோ அதில் அவர் பிளாக் கலர் குர்த்தா ஒன்று போட்டிருப்பார். அதே பிளாக் கலர் குர்த்தாவை அயன் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவரை பார்க்கும்போது அந்த சீனை நடித்து முடிச்சுட்டு அவர் கூட எடுக்கும்போது அந்த குர்த்தா போட்டுட்டு போய் நின்று அவர் கூட எடுக்கணும். தலைவர் வேறு ஒயிட் போடுவார், பிளாக் அண்ட் ஒயிட் போட்டவுடனே இந்த பிக்சர் எப்படியாச்சும் எடுத்துடணும்னு சொல்லி எடுத்து முடித்தேன். இந்த சீன் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பிக்சர் பார்க்கும்போது இல்லை, அந்த மலையில் இப்படி நின்றுட்டு இருந்து இந்த உலகத்திலேயே ஏதோ பெருசாக சாதிச்சிட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வந்துச்சு. உடனே ஃபோன் அடித்தேன் அம்மாக்கும் அப்பாவுக்கும். ஃபோனில் ஒரு பிக்சர் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு. டேய் சூப்பர்ரா ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் டக் 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 டே தயவு செஞ்சு யாரும் போட்டுறாதீங்களா எல்லாருக்கும் அனுப்பிவிட்டேன். செம்ம ஹாப்பி எல்லாரும். ஸோ அதான் அந்த ஒரு பிக்சர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பிக்சர் வந்து எனக்கு நான் யோசிச்சிட்டேன் வீட்டில் எவ்வளோ பெரிய பிக்சராக அது போட போகிறதுன்றது அப்பயே யோசிச்சிட்டேன். இப்போதான் வந்து நம்ம என்ன சொல்றது, ஏதோ நம்ம இவ்வளோ நாள் போராடினது வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு பே ஆஃப் பண்ணிருக்கு. அண்ட் இது நம்ம நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் இல்லையா, தலைவர் கூட நடிக்கிறதோ இது பண்ணுறதோ நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுவும் நல்ல சீனாக நடந்திருக்கு அப்படின்னும் போது, பர்ஃபார்மன்ஸாக நடந்திருக்கு, தலைவர் பார்த்து நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், இது சாதனை தான், ஒரு சாதனை ஃபீலிங் தான் அது. நான் ஒரு நோட் பண்ணேன், படத்தில் வந்து நிறைய கூட்டமாகவே இருக்கிற சீன்ஸ் தான் நிறைய இருக்கும். நீ 2 பேர் இருக்கிற சீன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 சீன் தான் இருக்கும். அதில் ஒன்று இந்த சீனு. இது ஒரு காம்பினேஷன் ஷாட் வர்றது வேற கதை. ஆனால் நீங்கள் 2 பேர் மட்டும் இருக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வேற செம்ம மேட்டர் இல்லை. ஆமாம். அதெல்லாம் வந்து நான் காலத்துக்கும் லொகேஷனாக கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ பெரிய ஃபேனுன்றது தெரியும். அவர் வந்து கமல் சார் ஃபேனு, இந்த விஷயம் நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ எனக்குலாம் வந்து நான் என் தலைவருக்கெல்லாம் ஒரு படம் பண்ணுங்க நான் தயவு செஞ்சு அப்படின்ட்டே பண்றேன்டா இருக்குடா வெயிட்டா பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இது இவர் இந்த சீன் இந்த ரோலில் பண்ணும்போது இது எப்படி யோசிச்சாரு என்னன்னா, நான் சும்மா எதிர்ச்சியாக தான் கேட்டேன் 1-to-1 இருக்கா, லைக் தலைவர் கூட மட்டும் நான் மட்டும் தனியாக பேசுகிற மாதிரி, தனியாக என்ன ஏசி காரில் உட்கார வச்சு உள்ள க்ளோஸ் டு க்ளோஸே பேச வச்சிடலான்ற மாதிரி ஒரு கம்போஷன் அந்த சீனாவுமே அப்படி இருந்துச்சு. தலைவர் கார் ஓட்ட நம்ம உட்காந்து யா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் கார் வந்து ஓட்டுனது ஸ்டைலாக எடுத்துகிட்டு வந்து சரக்குன்னு அப்படி நிறுத்தினாரு. ஒரு 3-4 டேக்கு டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் எடுத்தாங்க. பார்க்கும்போது அப்பா என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான்.
கமல் சாரோடுமே ஒரு நிறைய கான்டாக்ட்ல இருக்காருல்ல ஆமா. லோகேஷ். இப்போ Of course, படம் பார்த்துட்டு கமல் சார் எதுவும் சொன்னாரு இல்ல ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சா, பேசினாரா? இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல. அது வந்திருந்தா நியூஸா வந்திருக்கும் ஆமா. மேபி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் இல்ல. ஸோ இப்பயும் அவர் வெக்கேஷன் ஒன்று போயிருக்காரு. ஸோ அதனால இன்னும் கிளியரா என்னன்னு ஓகே, தெரியல. வந்ததுக்கு அப்புறம் தான் நியூஸ் எல்லாம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா வரும். அண்ட் அதுக்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு, கவனிச்சிங்களா? லோகேஷ் அவர்கள் வந்து ரஜினி சார் அண்ட் கமல் சார் 2 பேரும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. அப்படியா? ஆமா, அது என்ன அப்படியான்னு கேக்குறீங்க? 2 என்ன நாளா சொல்றீங்க? பத்திக்கிட்டு தெரியுது. செம்ம நியூஸுங்க இது. ஆமா ப்ரோ, இது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. இல்லைங்க, தெரியாது. நேத்துல இருந்து 2 நாளா செமையான ஃபயர் போயிட்டு இருக்கே. ரஜினி சார் கமல் சாரை வச்சு படம் பண்றாரா? ஆமா, ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஒரு பஸ் ஒன்னு போய்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு வேற லெவலுங்க இது. இது மட்டும் நடந்துச்சுன்னா ஐயோ செம்ம. நைட்டே போய் ஃபோன் அடிச்சிருவீங்களே ப்ரோ, அதுல நான் இருக்கேனா இல்லையா அப்படின்ட்டு. இல்லங்க, அதெல்லாம் அவரா பார்த்து கொடுத்தா சரிதான். ஓகே, ஒரு நியூஸ் ஒன்னு போய் சரியான நியூஸ். நிஜமாவா? ஆமா ஆமா, 2 நாளா போய்கிட்டு இருக்கு. நீங்க நிஜமா தான் சொல்றீங்க? சீரியஸா போயிட்டு இருக்கு. கமல் சாரோட ப்ரொடக்ஷன்ல 2 பேரும் பண்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்னு வந்து டாக் போயிட்டு இருந்துச்சு. அது எந்த அளவுக்குன்றது வந்து தெரியல அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சரியான பஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்ப சொல்லி தான் தெரியும். அப்படியா? ஓகே ஓகே. நான் சரி இத பத்திலாம் டிஸ்கஷன் போயிருக்கோம், ஏதாவது கறந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். இல்ல இது எனக்கே மாதிரி. அதாவது இன்டர்வியூக்கு இடையிலே நீங்க புரிச்சு போய் உட்கார்ந்துருக்கிறது எனக்கு புரியுது. டேக் ஓகேயா? என்ன ப்ரோ உங்களுக்கு தெரியுமா இது நடக்குது? தெரியும். அப்ப என்ன நடக்குது? இல்ல இது டாக்கா வெளியே வருதுன்னா லைக் என்ன சொல்றது, இது இன்னும் எதுவும் அபிஷியலா எதுவும் சொல்லல. ஓகே, என்னைய முடிச்சு விட்டீங்க. நைஸ், சூப்பர் ப்ரோ. இப்படிதான் வந்து தலைவரை வந்து நடிச்சு அவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்கன்னு புரியுது. எனக்கு அந்த சீனோட அந்த கம்போசிஷனை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து அந்த சீன் ஆரம்பிக்கும் போது வந்து தலைவர் கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி ஆரம்பிப்பாரு சோபின் கிட்ட. அப்படியே அங்க இருந்து அந்த சீன் எலிவேட் ஆகும். அவரோட மாஸ் சீன் அப்படியே எலிவேட் ஆகி வேற ஒரு, அது ஒரு பெரிய சீக்வன்ஸ்ல லைக் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். எனக்கு அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், எப்படி அதை ஷார்ட் பண்ணாங்க? வழக்கமா தலைவர் படங்கள்ல இந்த மாதிரி ஒரு மாசின் இருக்கும். உள்ள போயிட்டு பேசிட்டு நடந்ததை சொன்னேன் அப்படின்னு எப்பயுமே தலைவரோட பிளஸ்ஸே அது. உண்மையை சொன்னேன், உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ஒண்ணு. படைப்பால ஊஞ்சலை இழுக்கிறது, அவமானப்பட்டு நிற்கும் போது அதுக்கப்புறம் ஊஞ்சலை போட்டு இழுக்கிறது. ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் தலைவர் படங்கள்ல இந்த மொமெண்ட்ஸ் வந்து லைக் ரொம்ப நம்ம பார்த்து ரசிச்ச மொமெண்ட்ஸா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீன் தான் அங்க ஷூட் பண்ணும்போது நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய கிரவுண்டு விசாகப்பட்டினத்தில் அங்கே ஷூட் பண்ணப்போ அந்த இடத்துல வந்து அந்த இது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ப்ராப்பராக வச்சுட்டு ஃபஸ்ட்டு தலைவருக்கு தான் எடுத்தோம். ஃபஸ்ட்டு தலைவருக்கு எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்தோம். ஸோ அது எடுக்கும்போதே வந்து லைக் நின்று பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த சீன் வந்து இவர் போய் கிட்ட போய் பேசுகிறாரு, அவர் இது கேட்குறாரு, இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேமரா வந்து லைக் சுற்றி இந்த பக்கம் வரலாம், இந்த பக்கம் வரலாம். அதனால எல்லாருமே ஹைட் அவுட்டாக இருந்து ஒரு இடத்துல எந்த ஆங்கிளில் கவர் ஆகாதோ அங்கே தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்கும்போது எடுக்கும்போதே லைக் அது இந்த சீன் என்னன்றது தெரியும். இது பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திலீப் அப்படின்னு கண்ணாடி போடும் அப்படின்ற மாதிரி அங்கேயேதான் எல்லாமே அப்படிதான். ஏன்னா செட்டே அப்படித்தானே இருக்கும். அவர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தவர் நேர்ல நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கிடைக்குது. நம்ம நேர்ல டைலாக் பேசுறத பார்க்கறது கிடைக்குது. நேர்ல அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் ஒன்று அவர் கொடுத்தோன்னா அதை எப்படி அவர் ஸ்டைலா மாத்துறாருன்ற ஒரு விஷயம் அதெல்லாம் பார்க்கறது பெரிய பாக்கியம் தான் கிடைச்சது. இந்த படமே எனக்கு அப்படிதான். நிறைய மீம்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. சரி, நம்ம தமிழ் சினிமாவை வந்து இந்த மீம் இந்த கல்ச்சரோட நம்ம ஒரு மாதிரி ஒன்றிட்டோம். அது ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் நம்ம பார்ப்போம். ஏன்னா மக்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். உங்களை வச்சு வர மீம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து நல்ல ஃபன்னா, நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான மீம்ஸ் நிறைய. நீங்க பார்த்து பயங்கரமா சிரிச்ச மீம் தான் இருக்கா? டெய்லி 40 மீம் பார்க்குறதுனால எனக்கு வந்து டப்புன்னு இது ஒன்று ஸ்ட்ராங்கா அப்படின்றது வந்து வரல. ஒரு மீம் போட்டிருந்தாங்க, இஃப் நம்பி ஏமாறுறது இஸ் ஆர்ட்னா கண்ணா ப்ரோ இஸ் பிகாசோ ஆஃப் இட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தேங்க்யூ. இந்த சைடு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நாகார்ஜுனா சார். ஆமா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து அவரோட அந்த பாட்டை போட்டு அவரோட அந்த ஹேர் ஸ்டைலை போட்டு நீங்க அந்த ஸ்பாட்ல இருந்திருப்பீங்களா ப்ரோ? அவரோட அந்த பிசிக்கா இருக்கட்டும், அவரோட அந்த கரிஸ்மேட்டிக் அந்த அப்பியரன்ஸ்லாம் எப்படி இருக்கு? உண்மையிலே அப்படிதானே அவரு? ஏங்க செம்ம ஸ்டைலிஷான ஆளுங்க. அதுதான் சொல்றேன் நான். அவர் வந்து அவருக்கு இந்த ஏஜ் ஆகுதுன்றதே நம்மளுக்கு தெரியாது. பக்கத்துல நிற்கும் போது ஓகே, ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டார் நிற்கிறார். ஒரு யங் நம்ம ஏஜ்ல இருக்கிறவங்க நின்னா, ஒரு நம்ம ஏஜை விட கம்மியா இருக்கிறவங்க நின்னா, ஒரு காலேஜ் பாய் நின்னா ஒரு என்ன ஒரு எனர்ஜி இருக்குமோ அப்படிதான் இருப்பார் அவரு பார்க்கறதுக்கே. இப்போ இதாவது காஸ்டியூம் கொடுத்துருக்கோன்னு ஒன்று இருக்கு. இது சைமன் காஸ்டியூம் கொடுத்ததுன்னு ஒன்று.
சும்மா கேரவன்ல இருந்து முடிச்சிட்டு இறங்கி பாய் சொல்லும் போது வருவாரு. அது செம்மையா இருக்கும். சும்மா ஒரு பீச் ட்ரெஸ் மாதிரி ஒண்ணு போட்டு வருவாரு, சும்மா ஒரு ட்ராக் போட்டு வருவாரு, பார்க்க சூப்பரா பயங்கர இருக்கும். ட்ரெண்டியா இருக்கிற ஒரு மனிதர் இல்ல அவரு. அவரோட கூலர்ஸ், அவரோட ஷேட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டைலிஷா. இந்த படத்துல அவருக்கு வந்து அதை பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலா. உங்க 2 பேரோட காம்பினேஷன்ஸும் நிறைய இடங்கள்ல இருந்துச்சு. அப்பா கேரக்டர் பண்றாரு போது நிறைய பேர் வந்து ஒத்துக்கல தெரியுமா, இல்ல அவர் என்ன பார்க்க அப்பா மாதிரியா இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் சீனே வந்து அந்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தட்டி கொடுக்குற மாதிரி தடவி இது பண்ற மாதிரி ஒரு சீன் வரும்போது ஓகே அந்த பாண்ட் வந்து அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஒரு அப்பா, ஆனா அது பிடிக்காத ஒரு பையன், இது ஒரு நல்ல ஒரு இல்ல கரெக்டா அதான் விஷயம், நீங்க சொன்னதான் விஷயம். அது எப்படி இருக்கும் அவரோட லைக் கொலாபரேட்டிவா நம்ம நடிச்சு அவரு நமக்கு கிவ் அண்ட் டேக் கொடுக்கும் 2 பேர்கிட்டயுமே சொல்றேன் நான். தலைவர் கூட ஒரு சீன் நான் அது சொல்றேன். இவர் வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு, இவங்க பையன் வந்து ஒரு ஸ்பார்க், ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறான். அது வந்து பயங்கரமா ஒர்க் ஆகுது. அதுதான் ஃபிலிமோட மொத்த இதுக்கும் ஸ்டார்டிங், இந்த மொத்த பிரளயம் நடக்கிறதுக்கும் ஸ்டார்டிங் அதுதான் இருக்கு. அப்படின்னும் போது அவர் வந்து உக்காந்துட்டு லைட்டரை பற்ற வச்சு தம் அடிச்சுட்டு ரொம்ப இப்படி தம் அடிச்சு டென்ஷன்ல பேசிட்டே இருப்பாரு. அப்போ வந்து அவன் பையன் வருவான், வந்து சொல்லுவான். இதுதான் சீனா இருந்துச்சு. நாக் சார் வந்து எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு நான் உட்காந்துட்டு லைட்டர் பற்ற வச்சாரு. முன்னாடி மானிட்டர்ல ஆச்சு, டேக்ல ஆகல, லைட்டர் வரவே இல்லை, ஜிப்பர் லைட்டர் வந்து ஆகவே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, அதே மூட்ல வந்து அப்படின்னு சொல்லி இப்படி தூக்கி போட்டாரு முன்னாடி. நான் வந்து பிடிச்சிட்டு எடுத்து தயவு செஞ்சு பத்திரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பற்ற வச்சுட்டு பத்திருச்சு. பற்ற வச்ச உடனே எடுத்து இப்படி வச்சேன். அவர் அப்படியே பார்த்தாரு, பார்த்துட்டு வச்சுட்டு தம்பி அப்படின்னாரு. அந்த இடத்துல அப்படியே அது நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் டாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, ஸோ கஸ்டம்ஸில் எனக்கு ஒன்று தெரியும்னு சொல்லி டைலாக்லாம் பண்ணி முடிச்சோடனே கட் அப்படின்னாரு. ஏய் இது எப்படி நடந்துச்சு, இது வந்து நீங்களா பண்ணீங்களா இல்லை சார் வேணும்னே பண்ணாரா அப்படின்னு. நோ 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 தட் லைட்டர் வாஸ் நாட் ஒர்க்கிங், ஹீ டிட் இட் அப்படின்னாரு. அப்படின்னோடனே சூப்பரா இது அப்படியே இந்த ஆங்கிள்லயும் பண்ணிடுறா, இந்த 2 ஆங்கிளும் க்ளோஸ் எடுக்கிறேன், அதுலயும் அதே பண்ணிடுறா அப்படின்னு சொன்னாங்க. லோகேஷ் அவரு செம்ம ஹாப்பி இதை பார்த்துட்டு. அண்ட் செட்லையுமே நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க, நல்ல ஸ்பான்டானிட்டி, அது கரெக்டா இது பண்றது. ஸோ இந்த மாதிரி இப்போ அவர் நினைச்சிருந்தா ஒன் மோர் சொல்லிருக்கலாம், கட் லோகேஷ் லைட்டர் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு. அவருமே ஆஸ் ஆக்டரா வந்து அந்த டைம்ல லைட்டர் பத்தலைன்னா தூக்கி இப்படி போடணுன்றது இருக்குல்ல, அந்த மூடுக்கு என்ன பண்ணணுன்றது. ஸோ அது இருந்துச்சு. ஓகே லெஜெண்ட் தூக்கி போடுறாருன்னா பிடிச்சிரு. இப்போ சீனாவே நல்லா உட்காந்துச்சுல, ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு கோவத்துல இருக்காரு, போடுறாரு, அதனால ஒர்க் ஆகுது. இவர் நல்ல நிதானமா தானே ஒரு ஐடியா கொடுக்குறாரு, லைட்டிங் த ஸ்பார்க். அதுதான் எனக்கு. சோ அது ஒரு நல்ல மறக்க முடியாத ஒரு விஷயம். யூனிவர்ஸ் ஏதோ ட்ரை பண்ணுது போல இருக்கு. தேங்க் யூ சோ மச் ப்ரோ, நன்றி. ஆனா அந்த பிராங்கை நான் வந்து எடிட்ல தூக்க சொல்றேன் ப்ரோ நான். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.